நாம எல்லாரும் நம்ம வயசுல இருந்து 10 வயசு கம்மியாகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கடலுக்கடியில ஒரு 3 மாசம் நாம குடியேறி அங்க இருந்தோம்னா 3 மாசம் கழிச்சு நாம வெளியே வந்தா கண்டிப்பா நமக்கு ஒரு 10 வயசு கம்மியா இருக்குங்க. என்னடா இது, யாரும் கடலுக்கடியில போயிட்டு குர்த்தனம் பண்ணணும்னு சொல்றான், 3 மாசம் எப்படி கடலுக்கடியில இருக்க முடியும் அப்படின்னு ஆச்சரியத்தோட பாக்குறீங்களா? இருக்க முடியும். எப்படி நாம கடலுக்கடியில இருக்க முடியும், இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரா வாங்க கடலின் ஆழத்துக்கே போய் 3 மாசம் நாம எல்லாரும் குடியேறலாம். ஒரு 3 மாசம் பாத்தீங்கன்னா, அதாவது 90 நாட்கள் ஒரு மனிதர் பாத்தீங்கன்னா கடலின் ஆழத்துல இருந்திருக்காரு. ஸோ இருந்துட்டு 3 மாசம் கழிச்சு அவரை வெளியெடுத்து பார்த்தா அவரு கிட்டத்தட்ட அவரோட இருக்கிற வயசுல இருந்து 10 வயசு குறைஞ்ச அளவுல காணப்படுறாரு. இந்த அதிசயம் நடந்திருக்கு. ஸோ இது என்ன விஷயம், எப்படி இது நடக்கும், கடலுக்கடியில் எப்படி இருந்தாரு, ஏதா இருந்தாரு, நம்ம அந்த தகவலை தான் விரிவா பார்க்க போறோம். ஜோசப் டுடுரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் அந்த நாட்டு இராணுவத்துல பாத்தீங்கன்னா பணியாற்றி இருக்காரு. இவரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 50ல இருந்து 56 வயசுக்குள்ள இருக்கு. இவர் பாத்தீங்கன்னா புதுசா வினோதமா நடத்தக்கூடிய ஒரு ஆய்வுல இவர் கலந்துக்கிறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆய்வே என்னன்னு கேட்டீங்கன்னா, கடலுக்கு அடியில நாம எல்லாரும் நம்ம பதிவுலேயே நிறைய பதிவு போட்டிருப்போம். கடலுக்கு அடியில பாத்தீங்கன்னா ரொம்ப அழுத்தம் அதிகமா இருக்கும். இந்த கடல்லயே நாம கண்டுபிடிச்ச அதிகபட்ச உச்சகட்ட ஆழத்துக்கு நாம போனா மனிதர்களாகிய நம்மளுடைய உடல் பாத்தீங்கன்னா வெடிச்சிடும். அழுத்தம் தாங்க முடியாம வெடிச்சிடும். வெடிக்கிற அளவுக்கு கடல்ல அழுத்தம் இருக்கு. ஸோ ஒரு குறிப்பிட்ட அழுத்தம் இருக்கக்கூடிய அளவுக்கு, அதை மனித உடல் தாங்கக்கூடிய அழுத்தம் இருக்கிற இடத்துல ஒரு மனுஷன் இருந்தானா அவனுக்குள்ளாக என்ன மாற்றம் நடக்குது அப்படின்ற விஷயத்தை விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்றதுக்காக அந்த ஆய்வு நடத்துறாங்க. ஸோ அந்த ஆய்வுக்கு தான் பாத்தீங்கன்னா ஜோசப் டுடுரி அப்படின்றவர அவரே முன் நான் இந்த ஆய்வுல கலந்துக்கிறேன், ஏன்னா யாரையும் வற்புறுத்த மாட்டாங்க ஆய்வுக்காக. ஸோ முன் யார் வேணாலும் பண்ணலாம். இவர் ராணுவ அதிகாரின்றதுனால இவர் பாத்தீங்கன்னா நான் அந்த ஆய்வுல கலந்துக்கிறேன், என்னை வச்சு நீங்க பண்ணலாம் சொல்லிட்டு ஆய்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒப்புதல் அளிச்சதால அவரை வச்சு பண்றாங்க. ஸோ இந்த ஆய்வு பாத்தீங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடல் ஆழத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆய்வகம் அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆய்வகத்துல தான் பாத்தீங்கன்னா நம்ம ஜோசப் டுடுரி பாத்தீங்கன்னா 95 நாட்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அவருக்கு தேவையான எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ அதிக கலோரிகள் கொடுக்க முடியாது. ஸோ குறைவான ஒரு 95 நாட்கள் ஒரு மனுஷன் இருக்கணும்னா என்னென்ன தேவை இருக்குமோ அதை அவரை அந்த ஆய்வுக்காக தேவையானவை கொடுத்து அவர் அந்த ஆய்வு கூடத்துல கிட்டத்தட்ட 95 நாள் பாத்தீங்கன்னா கடலுக்கு அடியில இருக்காரு. ஸோ 95 நாள் கழிச்சு அவரு மேல வராரு. மேல வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பேரதிர்ச்சி. கிட்டத்தட்ட அவர் போகும்போது ஒரு 56 வயசு கிட்ட இருந்தார் போல, 50ல இருந்து 56 வயசு கிட்ட இருக்கும். ஸோ அவரு கடலுக்கு அந்த 3 மாசம் உள்ள இருந்துட்டு அவர் மேல வராரு. பாக்குற எல்லா ஆராய்ச்சியாளரும் பாக்குறதுக்கே அவங்களுக்கு அதிசயம் அற்புதம் மாதிரி இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா டுடோரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45, 46, 47 இந்த அந்த ரேஞ்ச், அதாவது ஒரு 10 வயசு அவரோட வயசுல இருந்து ஒரு 10 வயசு கிட்டத்தட்ட கம்மியான மாதிரி இருக்கு. ஸோ இளமையா இருக்க மாதிரி இருக்காரு அவரை பாக்குறதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கடலோட ஆழத்துல 95 நாட்கள் இருந்த ஒரு நபர் 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு. உடனே உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. சரி, உடனே அவரை வச்சு அவர்கிட்ட தான் நம்ம எல்லா தகவலும் பார்க்க முடியும். ஸோ அவரை வச்சு எல்லா தகவலும் சேகரிக்கிறாங்க. அப்படி சேகரிக்கும் போது பாத்தீங்கன்னா இது ஜோசப் டுடேரியே சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அவரால் நிம்மதியா நல்லா தூங்க முடியுதா, இதுக்கு முன்னாடி நான் தூங்க கூட கொஞ்சம் சிரமப்படுவேன், ஆனா என்னால நல்லா தூங்க முடியுது சொல்றாரு. ஸோ அவருக்குள்ள என்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் பாக்குறாங்க. ஸோ அவரை வச்சு மருத்துவ பரிசோதனை செய்யும் போது பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியான விஷயம் மருத்துவர்களுக்கு தெரிய வருது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, வயசாகும் போது நமக்கு டெலிமோரஸ் எனப்படும் ஹார்மோன்கள் ரொம்ப சுருக்கம் ஏற்படும். ஸோ இந்த ஹார்மோன்கள்லாம் பாத்தீங்கன்னா 20% இன்னும் கூடுதலான நீளம் வளர்ந்துருக்கு. இதனாலதான் அவருக்குள்ளான இந்த 10 வயசு இளமையா இருக்கிற மாதிரி காட்சி அளிக்கிறதுக்கு உண்டான காரணம். ஸோ அவரோட குரோமோசோன்கள் பாத்தீங்கன்னா அதிக அளவுல வளர்ச்சி அடையுது. அது எல்லாம் பாத்தீங்கன்னா வயசாக வயசாக ரொம்ப சுருங்கி சின்னதாகிட்டே போகுமா. ஆனா இவர் இந்த 95 நாட்கள் கடல்ல இருந்ததால அவருடைய குரோமோசோன்கள் பாத்தீங்கன்னா 20%ங்க, 20% அதிகமா நீளமா வளர்ந்துருக்கு. ஸோ இதனாலதான் அவரு 10 வயசு இளமையா மாறி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஸோ அழுத்தத்துல அதிகமா இருந்தா மனிதர்களுக்கு உண்டான மனிதர் உடம்புல இருக்கக்கூடிய செல்களினோட வளர்ச்சி அதிகமா இருக்கும். அதாவது அதுலயும் பாத்தீங்கன்னா வயதான தோற்றத்திலிருந்து நாம இளமையான தோற்றத்துக்கு மாற முடியும் அப்படின்ற விஷயத்த அந்த ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சிருக்காங்க. நாம கூட ஒரு வீடியோ போட்டிருப்போம், ஜெல்லி ஃபிஷ் வீடியோ.
ஸோ அது இறக்கவே இறக்காது, அப்படி இளமையா மாறிக்கிட்டே இருக்கும். வயசானா உடனே எளிமையா மாறிடும். அது கூட பார்த்தீங்கன்னா கடலோட ஆழத்துல தான் இருக்கும். இருக்கும்போது நம்ம அமைச்சுக்கிற மாதிரி ஒரு ஆய்வகம் தான், எனக்கு அப்படிதான் தோணுது. ஸோ அந்த ஜெல்லி ஃபிஷ் பார்த்தீங்கன்னா அதை சுற்றிலும் ஒரு சளி போல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதுக்குள்ள இருந்து அது ஒரு 3 நாளுக்குள்ள பார்த்தீங்கன்னா சரியாகிடும், மறுபடியும் இளமையா மாறிடும் அப்படின்ற பதிவை நம்ம போட்டிருப்போம். இதையும் ஆராய்ச்சியாளர் தான் அந்த திடுக்கிடும் தகவலை சொன்னாங்க. ஸோ அது 3 நாள், இது 3 மாசம். ஸோ மனிதர்களுக்கு 3 மாசம், ஜெல்லி ஃபிஷ்ஷுக்கு 3 நாள் போல அப்படிதான் எனக்கு தோணுது. இந்த விஷயத்த அவங்க லிங்க் பண்ணல. ஸோ நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பண்றேன். ஸோ நம்ம பதிவை நீங்க போய் பார்க்கலாம். ஸோ அதிக இறப்பே இந்த உலகத்துல இறக்கவே இறக்காத ஒரு உயிரினம்னு பார்த்தீங்கன்னா அது ஜெல்லி ஃபிஷ் தான். ஸோ அந்த ஜெல்லி ஃபிஷ்ஷும் இப்படிதான் வந்து ரொட்டீனா தன்னுடைய வாழ்க்கையை வந்து மாத்திக்கிட்டே இருக்கு. வயசாகும் மறுபடியும் இளமையாகும், வயசாகும் மறுபடியும் இளமையாகும். அதே மாதிரி தான் நாமளும் வந்து இந்த ஆராய்ச்சியில வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ஆராய்ச்சி வந்து இன்னும் டெவலப் பண்றாங்க. அதிக அளவுல ஆட்கள் அனுப்பி அதிக அளவுல சோதனை பண்ணி அதிக அளவுல ரிசல்ட் என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம்னு இருக்காங்க. ஸோ இந்த பதிவு மூலியமா கண்டிப்பா கடலுடைய ஆழத்துல நிறைய அதிசயம் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அந்த அதிசயத்துல பாத்தீங்கன்னா மனிதர்களை இளமையாக மாற்றக்கூடிய ஒரு அதிசயமும் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா இந்த பதிவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இருந்து நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போற இது மாதிரி அற்புதமான தகவல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பின் குறிப்பு, முக்கியமான விஷயம், இதை நான் வந்து சொல்லியே ஆகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பதிவை பார்த்துட்டு நாமளும் தண்ணிக்குள்ள இருந்தா நம்ம வந்து இளமையா மாடுன்னு சொல்லிட்டு எதனா ரிஸ்க் எடுத்துட போறீங்க. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா பக்கா சேஃப்டி, எல்லா சேஃப்டி உபகரணங்கள் எல்லா விஷயமும் இருந்து அது ஒரு ஆய்வகம். ஸோ அந்த ஆய்வகத்துல தான் அவர் இருந்தாரு. அதை பார்த்துட்டு நாமளும் வந்து ஒரு 10 வயசு இளமையா மாறிடலாம்னு சொல்லிட்டு நம்மளும் தண்ணிக்குள்ள போய் அழுத்தத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் வீட்டுல இல்ல கிணத்துல இல்ல குளத்துல ஸ்விம்மிங் பூல்ல இந்த மாதிரி விஷயத்துல ட்ரை பண்ற போறீங்க. அது ஆபத்தான விளைவை கொண்டு நேரிடும். ஸோ தயவு செஞ்சு இதை பார்த்தீங்கன்னா இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்றதோட விட்டுருங்க. இதை ட்ரை பண்ண மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வகத்தில் நடத்தக்கூடிய ஒரு விஷயம். இதை நம்ம பர்சனலா பண்ணக்கூடாது. ஸோ மெயினா பார்த்தீங்கன்னா குட்டீஸ் நம்ம பீச்சு கடல் தண்ணி நச்சுன்னு ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டாரு அங்கிள் சொல்லிட்டு தண்ணில கீழே இறங்க போறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் கண்டிப்பா குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்காக தான் மீண்டும் வந்து உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு போகணும்னு வந்தேன். மீண்டும் ஒரு முறை நன்றி, வணக்கம்.